சார்லி சாப்ளின் இருந்தான்னா மகாத்மா காந்திகள் லண்டனுக்கு போகிற சார்லி சாப்ளின் மகாத்மா காந்தியோட 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ போன பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்காங்க, காந்தியை நீ ரொம்ப சிரிக்க வச்சான்னு சார்லி சாப்ளின் சொன்னான். நான் எங்கே சிரிக்க வச்சேன்? அந்த கிழமெல்லாம் என்ன 1.5 மணி நேரம் சிரிக்க வச்சான். நம்ம எல்லாம் காந்தியோட தெய்வங்க அவத்து அவ்வளோ கிண்டல் இருந்திருக்கு. நான்லாம் நல்லா இருக்காருன்னு என்னுடைய ஹியூமர் தான். எத்தனை பேர் சிரிக்கிறாங்க. இது வந்திருக்கவங்க எத்தனை பேர் துன்பத்தில் வந்திருப்பாங்க. ஆம்பளைட்டு ஒன்று சொல்லையா, வெளியே வந்துடலாம் பொண்டாட்ட சண்டை போடாத. சிலர் பொறுக்காச்சுக்குள்ளே எழுவழுத்துருவான். இதுக்கு தான் நான் எங்கேயும் கூட்டாரு இல்லைன்னு. நான் பொம்பளைட்ட என்ன சொன்னா, அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கூட ஒரு கத்தி கொண்டு வரணும், சத்தக்குன்னு குத்திருந்தாங்க. அவன் வேண்டே வேண்டாம், அந்த நாயோட வாடுறதை விட அவன் செத்தே போகலாம். நான் மணிவண்ணன் சொல்லி கேசலாம் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்பட இருக்கா இல்லையா? அதவா நான்லாம் என் பொண்டாட்டி அவ்வளோ விரும்பினேன். ஐயா நம்ம பச்சையா சொல்லுவேன், எல்லாருக்கும் காதல் வரும், ஆனால் எனக்கு வரல. ஆனால் எங்கள் தெருலேயே ஒரு அழகான பெண்ணு என்னை காதலிச்சிட்டேன். அப்போ சின்ன பிள்ளைகள் நம்ம பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பேன் இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒல்லியாக பாவமாக இருப்பேன். அந்த நாய் என்னை விட மாட்டேன். பிராமண பிள்ளை, நாங்கள் பாதி பிராமணர்கள் பாதி வேளாளர்கள். இந்த கன்னத்தில் சிவப்புனா இயல்பாக இருக்கும். எங்கள் அம்மா பேர் வர முத்துலட்சுமின்னு துரத்தும் என்ன. நான் அங்கங்கே ஓடி கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் தெரியும், ரொம்ப பண்பானவங்க என் தந்தையார். லட்சுமி நாராயணம்மா லவ் பண்ணுறாளா ஒன்று, சரி சரின்ட்டு போயிட்டோம். எனக்கு இது தெரியும்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்கள் அம்மாலாம் இந்திரா காந்தி கடுமையான சர்வாதிகாரி. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு நான் ஒன்றும் அவட கேட்கல, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம். எனக்கு கல்யாணம் ஆகிறது எனக்கே தெரியாது. ஒன்றா அதிகாலையில் எங்கள் அக்கா பெரிய அக்கா வந்து எழுப்புறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்காங்க. என்னக்கான்னு போட்டுக்கலை அப்படின்ட்டாங்க. என்னென்ன வெளியே வந்து பாரு. பெரிய அவங்க கிராமத்து ஆட்கள் தாம்பாளம்னா எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு மாலையை போட்டு காரில் ஏற்றி கூட்டு போயிட்டானுவோம். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாலே அந்த ஊரில் கொண்டு வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அம்மைக்கு சந்தேகம் மேலே எனக்கு எஸ்கார்ட்லாம் போட்டிருக்கு. அங்கே போன அப்புறம் தான் என்னென்ன உனக்கு கல்யாணம்ட்டாங்க. ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிட்டேன். கிராமத்து பொண்ணு என் கூட அவள் அப்படி வாழ்ந்தான். உண்மையா? மனைவி அமைவதெல்லாம் என்ன தானே எழுதினார். முதல்ல நான் என்னமா நினைச்சேன், வந்ததுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்தை எப்படி நிறுத்தினான்னு. எங்கள் பங்களாவுக்கு வந்து எவனும் சாப்பிடாம போக முடியாது. எல்லா மத்திய மந்திரியும் சாப்பிட்ருக்காங்க, கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். நாங்கள் 4 பேர் இருப்போம். அவன் 40 பேருக்கு சமைச்சிருப்பான். எதுக்குன்னு கேட்டா, யாராவது வர்றாங்க பிள்ளைகள்லாம், ஊரில் இருக்க எந்த பையலுக்கும் பசிச்சா வந்துடுவான், வீட்டில் வந்து சாப்பிடுவான். அவன் வணக்கம் அம்மா, என்ன இல்லைன்னா பசிச்சு சாப்பிட்டேன், சரி போடணும். ஆனால் அவங்களுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு. நான் நம்பவே முடியலையே. தாயோடு அரிசுவோம், தந்தையோடு கல்விவோம், செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம், மாயவாழ் உற்றாருடன் போம், உடன்பரப்பால் தோல்வலி போம், பொற்றாலியோடு தமிழ் சொல்லுது. பொண்டாட்டி இழந்துட்டேன்னா அது என்னடா வாழ்க்கைன்னு கேட்குது தமிழ். நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பரப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா. இப்போ நினைச்சாலும் வேதனையாத்தான் இருக்கு. எனக்கு தெரியுது மரணம் உறுதியானது. நல்ல சாந்தா மேடம் நல்லா பார்த்தது சென்னையில். ஒரு காலகட்டத்தில் அவங்களே நம்ம ஊருக்கு போயிடுவோம், இங்கே மரணம் அடையக்கூடாதுன்னு ஊருக்கு கெட்வெல்னு ஒரு ஆஸ்பத்திரி புதுசாக வந்துருந்து நல்லா நடத்தினா ராமகிருஷ்ணன். ஆனால் அப்போவுமே அங்கே இருந்த சிக்கல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. நான் சொன்னால் ஆஸ்பத்திரி போயிடும், ஆஞ்சநேயர் இருப்பான். இப்போ ஆஞ்சநேயர் தான் இருக்கான், ஆஸ்பத்திரி இல்லை. அந்த ஐயங்கார் நல்லவர். ஒரே வடமாலையே 100 பேருக்கு சாத்தி துட்டு வாங்குதார். எனக்கு அனுமான் தான் அவனை கொல்லணும், வேற எவனும் கொல்ல முடியாது. இது எனக்கு இன்னும் தாங்க முடியலையா. அந்த மனைவியை நினைக்க சொல்லு. அவங்க அன்பு பாசம் எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைச்சாங்க. ஓ பாசிட்டிவ் ரத்தம் வேணும்னா ஆஸ்பத்திரியில் 100 பேருக்கு கியூவில் நிற்கான். இவ கேட்குற, நீ ஏன்ல ரத்தம் கொடுக்க, நான் எவ்வளோ சாப்பிட்ருப்போம்மா நம்ம வீட்டில். 4 பேர் பாடையை தூக்கினா 4 பேரும் கடைசியில் வண்டி கொடுக்குறோம். எல்லாரும் வைத்த காட்டுதான், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்போ எல்லா ஜாதிக்கும் வண்டி வச்சுட்டானே. அதில் கூட மனுஷன் தொடர்பை விட்டுட்டான் பார்த்தீங்களா. அந்த 4 பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் என்ன சொல்லுவாங்க, அந்த 4 பேர் யார் தெரியுமாடா, இறுதியில் தூக்குறாங்களா 4 பேர் தூக்குற மாதிரி நடந்தா பெரியவங்க, 4 பேர் மதிக்கனடா, 4 பேர் அப்படி முடிப்பார். இப்பெல்லாம் மாட்டுக்காங்க. சைவ வேளாளர் இறுதி வண்டிங்க, வேளாளர் இறுதி வண்டிங்க, நாடார் வண்டிங்க, என்னது தேவர் வண்டிங்க, பள்ளர் வண்டி, பறையர் வண்டின்னு. ஆனால் கடைசியில் எல்லா நாயும் எரிச்சு ஆற்றுலாம் போடுதானுவோம். ஜாதி இல்லை. எல்லாம் ஒன்று போல ஒரு ஆற்றுல கலந்து கடலில் தானே போய் கலக்குது. அதான ஒரு பாட்டில் அல்லாஹ் என்பது சிந்து நதி சொல்லார் தெரியுமா. ராமன் என்பது கங்கை நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறந்த இடம் பலவாகும் என்றும் ஒன்றாய் சேர்வது கடலாகும். தேவன் வந்தான் குழந்தை வடிவிலேன்னு இந்த கைதிகளாக ஒரு பிள்ளையை வளர்ப்பானுங்க அந்த படத்தில்.
அவர் எது எழுதல நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம், நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும். நானே நினைக்கிறேன், மனைவி நினைவு வந்தோடனே இது வந்துருத, தவிர்க்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும், தவிர்த்தா தான் வாழ முடியும். இப்போ நான் இங்கே திருநெல்வேலி கோயிலில் பௌர்ணமி தோறும் தங்கப்பாவோட சாத்தி அம்மாளுக்கு ஒரு 10,000-15,000 ரூபா செலவு பூஜை பண்ணுவேன். அப்போல்லாம் அம்மாட்ட ஒன்றும் கேட்க மாட்டேன், என் கூட இருப்பேன், அடுத்து என்னை தூக்கிடு. ஒரு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, யார் துன்பமாயிடும், புரியுதா? ஆஸ்பத்திரியில் போய் சாகவும் கூடாது, பெரிய தப்பாயிடும். 12-20 டியூபை சொரியுதாங்களே, ஏன்னு கேட்டேன். பணக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட சொன்னா தான் பில் போட முடியும் தான். அந்த டியூபுக்கு 5000 ரூபாய், 5, 12, 60 என்னதுயா? நம்ம உங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, ஆரோக்கியமா இருங்க. தினசரி ஒரு பெண்களுக்கு சொல்லுங்க, தினசரி 1 மணி நேரம் நடந்துருங்க. உங்களுக்கும் உடற்பயிற்சி வேணும். 1 மணி நேரம் டெய்லி நடந்தா போதும் நோயே. சித்தால சொல்றேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 200 அடி நடந்துருங்க, ஒரு சாப்பாட்டுக்கு மேலே. என் மாப்பிள்ளைய ஒருத்தனை சொன்னேன், இவ்வளவு குண்டாயிட்டே வரைய எக்ஸசைஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு அறிவே இல்லைன்ட்டான். என்ன இல்லைன்னு கேட்டால், எக்ஸசைஸ் பண்ணா இன்னும்லாம் பசிக்கும். அவன் பாயிண்ட் ஒன்று பார்த்தல, அதுக்கு மேலேயும் பசிக்கும் தானே. நம்ம அவனை என்ன பண்ண முடியும்? என்ன மாப்பிள்ளை இன்னொரு 7-8 வடை திங்கிற போல வந்துடும். சரி, அவனே தான் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வந்தான், இங்கே வர சாப்பிட்டான் போல, திட்டு முட்டை அடிச்சு நிற்கான். ஏன் மாப்பிள்ளை என்னடே என்ன ரொம்ப சாப்பிட்டான் தான் ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்போ 2 விரலை விட்டு வாந்தி எடுத்துருந்தேன், 2 விரலை விட வெளியே இருந்தால் தான் 3 உளுந்தபடியை உள்ள தள்ளியிருப்பேன் நாங்க. அப்பவும் அவன் திருந்த மாதிரியே. கண்ணதாசன் எனக்கு தெரியுமா, அந்த ஆள் சாப்பாடு அதிகம் சாப்பிட மாட்டார், கொஞ்சம் தான், ஆனால் ருசியாக சாப்பிடுவார். திருநெல்வேலிக்கு கூட்டு வந்துட்டேன், என்கிட்ட சத்தியம் மாட்டார், பிள்ளைவாள் நான் குடியெல்லாம் நிறுத்திட்டேன்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் திரும்ப சொன்னால் நம்பிட்டேன். கூட்டம் முடிஞ்சது, என்ன யார்ட்டையா டாக்டர்கிட்ட கூட்டு போங்காரு. எதுக்குன்னு கூட்டு போங்க, ஏஎஸ் கிருஷ்ணன் கூட பெரிய ஐயங்கார் பிரபலமான, அவன்கிட்ட சொன்னேன், ஐயங்கார் கண்ணதாசன், ஓ ஆத்து கூட்டுவாங்க பிள்ளைவாள், ஆத்து கூட்டுவாங்க பிள்ளையெல்லாம் பார்க்கணும், கூட்டு போயிடுச்சு. இவர் அவன்கிட்ட போய் பெத்திடின்னு போடுங்கார். அவன் சொன்னா, பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் அறிவு கொடுத்துருக்கான், நீங்க விழ பெரியவா, விழ பெரிய கவிஞர், பகவானெல்லாம் பாடுறீங்களே, நீங்க இதெல்லாம் பண்ணலாமாங்க. இவர் என்ன முறைச்சு பார்க்காரு. நான் கண்ணை காமிச்சேன், 1 இல்லை 2 கார்ல வந்து ஏறியாச்சு. ஏறணுன்னே கேட்காரு, பிள்ளைவாள் டாக்டர்கிட்ட கூட்டு போனா பூசாரிட்ட கூட்டு போறேன் என்னங்க. அவர் ரொம்ப புத்தி சொல்லிட்டான். கொஞ்சம் தள்ளி போச்சு, எனக்கு ஒரே ஒரு ஃபுல் பாட்டில் ரம் வேணுமேங்க. எங்க ஊர்ல விற்கிறவன் பூரா என்ன கண்டு பயப்படுவான், கூட்டு வச்சு அடிப்பாருன்னு. நான் எவன்ட்ட வாங்க, மதுரை ஆழ்வார்னு போனார் பையன் வந்தான், அவன்கிட்ட எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா அவன் போயிட்டான். அவன் புத்திசாலி பாருங்க, எனக்கு மீன் வேணும்னு இருக்காரு எண்ணெய் இல்லாமல். அவன் போகிற கடையில் ஒரு கடையில் புது பிளாட்டிங் பேப்பராக வாங்கிட்டு போய் அவ்வளோ மீனையும் அமைக்கி கொடுத்துருக்கான். நைட்டு அவரை குடிக்கிறதுனா 12 மணிக்கு ஆரம்பிப்பார், விடிய காலம் 6 மணி. இப்போ சொன்னல, அப்புறம் மதியம் 2 மணி. அந்த மஞ்சள் சில்க் சிப்பா வேட்டி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குடிக்காமல் இருந்திருந்தா கடவுள் அவன் அதுக்கு தாண்டா படைச்சிருக்கான், இவன் குடிக்கணும், எழுதணும், இவன் இறந்து போகணும். நான் பள்ளிக்கூடமே நான் ஃபெயில் ஆயிருவேன்னு எவ்வளவு உறுதியா இருந்தாங்க. 10th நான் பாஸ் பண்ணல, எங்க ஹெட்மாஸ்டருக்கு ரொம்ப வருத்தம். அவனெல்லாம் ஹெட்மாஸ்டரா வைக்கலாமா பள்ளிக்கூடத்தில்? ஒரு பையன் பாஸ் பண்ணிருக்கான மகிழ்ச்சி அடைவாரா? நீ எப்படி பாஸ் பண்ணன்னு என்கிட்ட கேட்காரு. நீ எப்படி ஹெட்மாஸ்டரா இருந்தான்ட்டான். பதிலுக்கு அவருக்கு என்னன்னா, ராமகிருஷ்ணன் ஒரு பையன் எனக்கு முன்னால படிச்சான், மாநிலத்தில் 1வது ஆவரவான்னு எதிர்பார்த்தாரு. நம்ம போயிருவோம்னு நினைச்சாரு, நம்ம பாஸ் பண்ணி அவன் ஃபெயில் ஆயிட்டான். நான் சொன்னேன், நேர்மையான வேணார் எப்படின்னு கேட்டார் ஹெட்மாஸ்டர். ராமகிருஷ்ணன் தானே முன்னால தான், அவனை பார்த்து எழுந்தா நானும் ஃபெயில் ஆயிருப்பேன்லான்னு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கேன் ஐயா, மாலைமரசு 61 வந்த புதுசு SLC முடிவுன்னு போட்டிருந்தான். எங்கள் டிரைவர் கோனாருக்கு என் மேலே ரொம்ப அன்பு. அவர் நம்ம ஃபெயில் ஆயிடுவோங்கல அவர் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. முருகன்ட்ட கூட அன்றைக்கி வேண்டியிருக்காரு. பேப்பரப்போ பேட் வந்து நம்பர் என்ன 302 பார்த்தாரு, நம்பர் இருந்துல்ல, போய் சொல்லுதீங்க, நாளைக்கு தினமணி பார்க்கணுங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, அவன் பாஸ் பண்ணலை, நானே அதிர்ச்சியாக இருக்கேன், நீ எம்எல்ஏ அவனை போய் வம்பு பண்ணுவேன். வாழை ஊருக்கு போன அந்த கோனார் இன்னும் இருக்காரியா, 95 வயசாச்சு. இப்போ என்ன பார்த்தா கூட முதலாளி நீ SLC ஃபெயில் தானங்க. அவனை என்ன பண்ண, நம்ம பாஸ் பண்ணது நமக்கே ஏன்னு தெரியல. அது ஒரு பக்கம் வச்சுக்க. அது காரணம் ஆசிரியர்கள் யாராக இருந்தால் சொல்றேன், ஆசிரியர்கள்னா அன்பா இருங்க கூடாது. அருணாசலம்னு ஒரு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்க வந்தார், கணக்கே எடுக்க மாட்டார். எல்லாம் என்ன தேரோட்டத்துக்கு போனியா, இருட்டுக்கிற அல்வா சாப்பிட்டியா, இட்லி நெய் எள்ளுமலை அப்படி வச்சு சாப்பிட்டியா, தின்னவில் அதே வேலை தான் பார்ப்பானுவ. சாப்பிட ரொம்ப ரசனையாக சாப்பிடுவானுவ. பல கோட்டை வரப்பாடு அதில் தானே வித்தானுவ. தின்னே ஒழிச்சிட்டானுவ. தின்ன எல்லாம் திங்கிறது அவனோட மாதிரி மன்னனே கிடையாது. அவியல் இல்லைன்னா இவனுக்கு உயிரே போயிடும். அவியல் வைக்கலையா, எத்தனை தடவை சொல்லியிருக்கான். இரு
வைப்பால அவியலே போட்டு பேசஞ்சு சாப்பிட்ருவாங்க. அப்படி ஊர் அது. திங்கல திருநெல்வேலியில் வந்து பாருங்க, அவன் எங்கே இல்லை சார். எந்த ஹோட்டல் இது கரெக்டாக கிடைக்கும் அந்த பேர் தான் எனக்கு சொல்லி தருவான். எப்போ நீ 11 மணி அரசனுக்கு போமாம்மா, சரி வா போவோம்னு நல்ல இடத்த சொல்லுவேன். எங்கேயும் போனால் இவன்கிட்ட கேட்டுக்கணும், இவனுக்கு தான் விவரம் தெரியும். சில ஹோட்டலில் போய் உட்காந்தாங்க சாப்பிட வச்சுட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பான். தூத்துக்குள்ள எங்கள் நாயக்கர் ஒருத்தர் இருக்காரு கதிர்வேல், அவர் தான் நல்லா சொல்லுவார், இதை விட மோசமாக எதாக இருந்தால் கொண்டு வாம்பார். எந்த இட்லியுமே இட்லியெல்லாம் சில நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சில ஹோட்டல் இட்லி நீங்கள் தடை பண்ணுங்க, ஏதாவது சண்டை வந்து அதை கொண்டு எரிஞ்சானோன்னா மர்டர் கேஸ் ஆயிரும். அவ்வளோ மோசமான பயிரோட அந்த ஹோட்டலில் பூரா நம்ம தடுக்கணும். என்ன அதை இட்லியை கொண்டு எரிஞ்ச கொண்டு போடுதான விட அவ்வளோ ஸ்ட்ராங் இட்லி. என்னது இன்னொன்று கேட்குறேன் அவங்ககிட்ட, சட்டி சுட்டதடான்னு ஒன்று, சட்டி சுட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த அமைதி வந்து விட்டதடா, இறக்கும் பின்னே வரும். பிறக்கிறோம்னால ஒரு அமைதி இருக்குல்ல, அதனால தானே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னாரு, குற்றங்களை மறந்துவிட மனத்தால் ஒன்று. பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, திறந்திருந்த நெஞ்சில் தெய்வம் குடி புகுந்தது, வளர்ந்து வந்த போது வஞ்சம் நெஞ்சில் வந்தது. அப்புறம் கடவுள் பேர் வரல, குழந்தைகிட்ட அந்த தெய்வம் இருக்குன்னு அதான் அவர் தான் எழுத முடியும். எது எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. எத்தனை செய்தியில் சொல்லிட்டு வருவார் இல்லையா? பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா. நமக்கு எல்லாருக்குமே மிருகம் இருக்கு ஒரு பக்கம். இந்த டாக்டர் ஜெக்கில் அண்ட் ஹைட் அந்த காலத்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. பகலில் பூரா மனுஷனாக இருப்பான், இரவு பூரா மிருகமாக மாறிடுவாங்க, பல பேரை கொலை பண்ணுவான். அது வந்து படத்துக்கு காட்டலாமே, நம்ம மனசுக்கு சொன்னோம். இப்போ எனக்கு கெட்ட புத்திலாம் வராதா? வரும். நான் கடவுள்கிட்ட சொல்லிடுவேன், இது எனக்கு வரக்கூடாது. நீங்களே தடுக்கணும், அதை கெட்ட புத்தியெல்லாம் நம்ம சுத்தமாக தடுத்துணும், வாங்கிக்கிறக்கூடாது. எறும்பு தோலை உரித்து பாருங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம இதயத்தை மட்டும் நம்ம சரியாக வச்சுக்கிட்டு சிந்திச்சோன்னு வைங்களேன், நமக்கு துன்பமே வரும்போது கூட ஏதோ சொல்லிட்டு வந்தெல்லாம் நல்லா, ஏதோ ஒரு சங்கடம் எனக்கு வந்தது, நல்லையாக்கு வருத்தம், என்னையா இல்லை விட்டுட்டேன் தம்பி, மறந்துடணும். துரோகம் பண்ணத்தான் செய்யறான் மனிதர்கள், நம்ம நினைச்சிட்டே இருந்தா நம்ம தானே வீணா போறோம். அதுதானே சொல்றாரு, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை இதயத்தோலை உரித்து பார்க்க. நமக்கு நிறைய பேர் பழகினா எவனா தப்பு பண்ணிடுறான், அவனே நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம நல்லதை செஞ்சிட்டோம் யா, அவன் நல்லதை செஞ்சிருக்கோன்னு அவன் நினைக்கணும், நம்ம எதிர்பார்க்கணும்ல, அது தப்பு. ஒருத்தனுக்கு நம்ம நல்லது செய்யறோம்னா கடவுள் நம்ம அதை அவனுக்கு செய்ய வைக்கிறார். அப்ப அந்த நன்றி கடவுளுக்கு போனமே ஒழிய எனக்கு அவன் நன்றியாளன்னு சொல்லாதீங்க, இல்லைன்னா செய்யாது. திருநெல்வேலி எவன்ட்டியான ஒரு 500 ரூபா கேட்டு வாங்கிட்டேன்னு வைங்களேன், 2000 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், அண்ணாச்சியாண்ட ஒரு 500 ரூபா வாங்கினார், விளங்காத அவன்கிட்ட போய் கேட்கலாமா? எது ஒரு 500 ரூபாய் எத்தனை பேர்ட்ட சொன்னா விளம்பரம் பண்ணதான் பண்றானா இல்லையா? பண்ணா இங்க உங்கள்கிட்ட சொல்றேன், சாப்பாடு போட்டா நல்ல வயிறார போடணும். முதல்ல வீட்டுக்காரிட்ட கேட்டுக்கிடுங்க. என்ன ஔவையார் காலத்தில் இப்படிதான், ஔவையார் ஒரு இடத்துக்கு அவன் கூட்டு போயிட்டான் பொண்டாட்டியை நம்பி, அவனை வீட்டுக்குள்ள வச்சு முறத்தாலே அடி கொண்டிருக்கா. எவ்வளோ ஒரு கிளவியை கூட்டு வந்து சோறு போடுங்க அயோக்கிய பேர்னு அடி நச்சுட்டா. ஔவையார் ஜன்னல் வழியை பார்த்துட்டா, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பெண் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்துமைகள் ஆடினாள் ஓடினாள் ஆடி பழமரத்தால் சாடினாள். உன்னை இந்த அடி அடிச்சிருக்கால, என்ன வந்து சாப்பிட கூப்பிடுதேன் இருக்கா ஔவையார். சண்டாளி சுருப்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டாயே, தொண்டர்தம் செருப்படிக்கு செல்லா உன் செல்வம் என்ன செல்வம் நெருப்பினிலே. வீட்டுக்காரியை தெரிஞ்சுட்டு கூட்டு போகணும், சும்மா கூட்டு போயிடாது. நான் ஈரோட்டில் ஒரு பெரிய ஆள் வந்து என்னை கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டான், போய் உட்காந்துக்கிட்டு அவளை சாப்பாடு கொண்டு வர சொன்னான். எனக்கு அபிராமி என்ன வார என்ன நான் பதறிட்டேன். எக்கு தப்பா கவுண்டம் கூட வந்துட்டோமே, அவனுக்கே இவ்வளவு சத்தம் போடுறதால நமக்கு குடிது குடிது வறுமை குடிது அதனிலும் குடிது இளமையில் வறுமை அதனிலும் குடிது ஆற்றோனா கூடனே அதனிலும் குடிது அன்பில்லா பெண்டே அதனிலும் குடிது இன்புற அவர்கள் உண்பது தானேங்க ஔவையார். இந்த ஒரு செய்தி நான் சொல்லித்தான் தெரியணும் உங்ககிட்ட. ஔவையாரே வருத்தப்பட்டிருக்கா, வறுமை தாண்டா கொடியது, அதை விட வறுமை இளமையில் வறுமைங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வறுமை. நான் கார்லேயே தானே பயணம் பண்ணுறேன், 5 வயசு பிள்ளைகள் டிராயரை சொருகிட்டு நடந்து வருவான், வேலைக்கு போகிறான் ஐயா 5 வயசில். வேலை பார்க்கறதுனா என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது, சாப்பிட்ருக்க மாட்டான்.
நான் கார்லேருந்து பண்ணுங்கன்னெல்லாம் எடுத்து கொடுப்பேன் அவங்க திங்கிறதுக்கு. கொடுத்தவன் என்கிட்ட காங்க இன்னைக்கு கொடுத்தாரு நாளைக்கு யார் கொடுப்பான்னு. இன்றைக்கு என்னை கொடுக்க செய்த இறைவன் நாளை இன்னொருவனை கொடுக்க செய்வார். நீ எதுக்கு வருத்தப்படுற? கொடு. பாமா இருக்கு 5 வயசு பிள்ளைகள். நான் என்ன கேட்கேன், இந்த தலைவர்கள் அரசாங்கம்னா பெரிய நான் பொருளாதார மேதெல்லாம் சொல்லலாம், ஒரு வயலும் வைக்கப்படலையே. எதுக்கு? செங்கல் சூளையில் அடிமையாக இருந்தான விடுவிச்சா 10 வயசு பையன் 5 பையன் இருக்கான். ஐயோ பாவம் தானே, அவன் படிக்க வேண்டிய பிள்ளை தானே, அவனுக்கு படிப்பை தர வேண்டிய நம்ம கடமை இல்லையா? அவனுடைய எல்லா உரிமைகளையும் நம்மளும் தானே திருடிட்டு இருக்கான். சட்டை வேட்டி பிடிச்சிக்கிட்டு கார் வாங்கிக்கிட்டு. கிளவி எப்போ சொல்லா, கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை, அதனிலும் கொடிது ஆற்றனா கூட நோய், அது புற்றுநோய் மருந்தே கண்டுபிடிக்கல. அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர். அன்பில்லாத பொம்பளை இருக்கார்ல, கொடுமை. அதை விட கொடுமை என்ன சொல்றா, இன்புற அவர் கையில் உண்பது தானே. அன்பே இல்லாத பொம்பளைகளை சாப்பிடுறது பார்த்தியால, அதை விட கொடுமை உலகத்தில் வேற எதுவே பெண்கிட்ட சொல்லுமா? அன்பா பாருங்க, வீட்டுக்காரன்ட்டே 2 இட்லி சாப்பிடுங்கத்தான் சொல்லு, கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்களேன், என்ன வந்துட போகுது? மாவே கடையில் வாங்குதாள நாடு விட. நான் அப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கும் போறதில்லை, டக்குனு போய் எங்கேயா கடையில் மாவு வாங்கிட்டு வந்து தோசை கரைச்சா, அதுக்கு மிஷின் தானே வச்சிருக்க, என்ன அதவன் எதுக்காவது கைட்டு அரைக்கெல்லாம் விட்டாச்சு. கைட்டெலாம் அரைஞ்சிருந்தா உடம்பு நல்லா இருந்திருக்கும், சுகப்பிரசவம் ஆகிருக்கும். கேட்டீங்களா, நெல் குத்தியிருந்தா சுகப்பிரசவம் ஆகிருக்கும். இப்போ எங்கள் அம்மாலாம் 9 பிள்ளை பார்த்துருக்காங்க, ஆரோக்கியமாக. எத்தனை இஸ்லாமியர்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் பிறகு. அந்த மதத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு வாலி இருக்கான்ல, வாலி கவிஞர், அவன் பிறந்த உடனே அவன் அம்மாவுக்கு ஜன்னி வந்துட்டான், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. அப்போ டிஸ்ட்ரிக்டில் ட்ரெஷரி ஆஃபீஸராக ஒரு முஸ்லீம் வந்திருக்காரு. அந்த முஸ்லீம் மனைவி தான் வாலிக்கு 6 மாதம் பால் கொடுத்துருக்கு. என்னையா மதமும் தாலி. ஜெயகாந்த் ஒரு சிறுகதையில் சொல்வார், ஒரு வைதிக பிராமணர் எங்கே போனாலும் செம்பு கொண்டு வார், அவரே தண்ணி பிடிச்சி குடிப்பார். நம்ம சென்னைக்கு போயிடுவார் மகனை பார்க்க, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறதுக்குள்ள ஒரு ஊர்வலம் வந்துடும், மயங்கி விழுந்துருவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிப்பார், யாரோ ஒருத்தன் சூடாக டீ ஊற்றிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா லுங்கி அணிஞ்சு குல்லா போட்டு ஒரு பாய் தான் டீயை போட்டுவார். அப்படியே முடிச்சிருவார் ஜெயகாந்தன். மதம் எங்கே இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தேன். கடைசியாக கண்ணதாசன் நான் என்ன சொல்லணும், சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய பார்வை எங்கே, குறுநகை போனதெங்கே. அம்மம்மா தீயிலிட்டார், அன்னையை தீயிலிட்டார், அண்ணலை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே கருக விட்டார், தீய சொல் சொல்லாவாயை தீயிலே எரிய விட்டார். என்னது எது, யார் அது? நேரு இறந்தவுடனே, சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாரோமோ, தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி அளவையோமோ. நேருவை கொன்னதுனால தெய்வத்தையே. பாரதத்தை எவ்வளவு சுருக்கிடுவாயா, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்மா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா. அதான் கண்ணன் கேரக்டர் எப்படி பேச வைக்கிறாரு, நானும் உன் பழி கொண்டேனடா. ஏன்னா குந்திக்கு இவன் பிறந்திருக்காங்கிறது கண்ணனுக்கு தெரியும், குந்தி மகன். அத்தனை சபையில் அவங்க அம்மா யார் யாருன்னு கர்ணன் அவமானப்படும்போது கண்ணன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. இவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அவன்கிட்ட இருக்க கவச குண்டலத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னது கண்ணன். அப்போ கர்ணனோட அப்பா சூரியன் சொல்றான், இது கண்ணன் நினச்சிருக்காரு, அவன் வந்திருக்கவன் இந்திரன் அவனுக்கு கொடுக்காதுன்னா நான் கொடுப்பேன், அவன் கொடுத்துட்றான். அப்போ அங்கேயும் யார், கண்ணன் தான் இவனை தனித்து விடுகிறார். அதை விட கொடுமை பாருங்க, பாண்டவர்களோட யுத்தம் நாய் போச்சு, இவன் எதிரில் நிற்கா, இவனுக்கு பாண்டவர்கள் தான் தம்பின்னு தெரியாது. கண்ணன் என்ன பண்றாரு, சூதுபுரன்னு போய் இவனை கூப்பிட்டு உன் கூட பிறந்தவங்க தான் பாண்டவர்கள்னு சொல்லிடுறாரு. மனசுக்கு ஒரு மனித மனது எவ்வளவு சங்கடப்படும். எதிரில் தம்பி புறா நிற்கான், யுத்தம் செய்யும் போது அந்த போர்ல தளர்ச்சி வந்துடும்ல கர்ணனுக்கு. அப்போ செஞ்சோறு போட்டானே எனக்கு துரியோதனை, அவனுக்கு உண்மையா இருக்காமலும் நீ தான் என்ன தடை பண்ணன்னு கேட்கான். அதுதான் என்னது, அதுக்கு தான் இவர் என்ன சொல்லாரு, வஞ்சகன் கண்ணனடாம்பார் சொல்லால. செஞ்சோற்று கடந்திருக்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கண்ணன் பார்த்தன அப்படி. தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர் மறைந்து தருக நான்மை செருவில் எனது உயிர் இணைய தோழர்க்காக செஞ்சோற்று கடன் கழித்தேன், தேவர் கோவுக்கு உரைபெறனர் கவசமும் குண்டலமும் மீந்தேன், குற்றபெரு நல்வினை பேர் உனக்கே தந்தேன், மருதிரை முன் தவழ்ந்தழும் செங்கண் மாலே மாதவ. கண்ணன் கேட்கான் அவர்கிட்ட. தர்மனும் 5 பேர் எனக்கு தம்பின்னு சொல்லி எனக்கு கெடுத்திய மாமா, தேவர் விட்டு என் கவச குண்டலத்தை வாங்கினி. ஆனா என்ன தெரியுமா மாமா எனக்கு பெருமை, எல்லாருக்கும் கொடுக்கற நீ ஏன்ட்ட கையேந்தி என் புண்ணியம் பூரா வாங்கின பார்த்தியா, அதான்டா நான் செய்தது.
மான் பெற்ற நதிகமிழ்தாள் வணங்கப் பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பெற்றேன், தென்பெற்ற துளா இளவல் கடப மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப்பட்டேன், ஊன் பெற்ற பகலினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் யான் பெற்ற பெரும் தவப்பேர். என்ன சொல்றான்னா, என்ன ஒரு தனியாளா விட்டு தானே மாமா நீ அடிச்ச எல்லாரையும் வச்சுக்கிட்டு, தனியாளா விட்டு நான் என்ன பண்றேன், உனக்கு இன்னைக்கு என்னுடைய புண்ணியத்தை பூரா கொடுக்குறேன்னா, உன்னை கையேந்த வச்சேன்னா, இந்த இரு நிலத்தில் பிறந்தவங்களை என்னை விட பெருமை உடையவன் யாரு? இறந்து போனா புண்ணியத்தை போனா கொடுக்கணும். அதை சொல்லியிருப்பார் வஞ்சகன். கீதையை சொல்லிடுவார, மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார், அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார், போற்றலும் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான், காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிறவக்கார். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணி ஒண்ணு வேண்டாயா, கீதை முழுதும் படிக்க வேண்டாம், நீங்க கீதையின் சாரம் இது கண்ணதாசனால தான் இது முடியும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்லை. மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையில ஐயா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வந்தது மட்டும் அவங்க பழகின விதம் கேட்டீங்களா, ரொம்ப இயல்பா அன்பா பேசினேன். இந்தூரியான மயிலாடுதுறைன்னாங்க. பிள்ளைய கேட்டேன், பிள்ளை என்ன நட்சத்திரம் என்ன தேதின்னு கேட்டேன். ஏன்னா இந்த விமானத்துல எல்லாம் போனா கூட வந்தவன் பேசவே மாட்டேக்கானே. அவள் பிக் ஷாட்டா, இப்ப நாங்க என்ன லோ ஷாட்டா, என்ன மனுஷனெல்லாம் இல்லைங்க. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தாலும் பேச மாட்டேங்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் திருட்டு போகுது. நிறைய பெரிய அதிகாரிகள் தான் வராங்க. எப்படி திருட்டு நடக்குன்னு நிறைய எடுத்து பழகி உங்கள்கிட்டையும் எடுத்துதான் போகிறது. என் தம்பி ஒருவையா 1.5 லட்ச ரூபாய்க்கு மகா அமெரிக்காவில் வந்து செல்போன் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனேன்னா பையில் வச்சுட்டு போன நான் பாத்திரம்ல வச்சுட்டு போயிட்டான், தூக்கிட்டான் போல. ஒன்றா காலை விட்டாச்சு. இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு நீ 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினு ரயிலில் சொல்லியிருப்ப, எவனும் தூக்கிட்டான்னு. சில பேர் அதே சொல்லி எல்லாம் வந்துருமா, இது 1.5 லட்ச ரூபாயா எல்லாத்தையும் காட்டுவான். அவன் ஒருத்தன் கண்ணு வச்சிருவான், உன்ட்ட 1.5 லட்சம் இருக்க தப்பு, நம்ம எடுத்துட வேண்டியதான். மகிழ்ச்சியா இருங்கயா. நான் என்ன சொல்ல தெரியுமா, கண்ணதாசன் ஒன்றும் கிடையாது, மனிதநேயமிக்கவன், மதங்களில் ஒருமை கண்டவன். எனக்கு எல்லா மதமும் பிடிக்கும். நம்ம தமிழன் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போவான், நாகூர் தர்காவுக்கும் போவான், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போவான். இதோட முடிக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு டிரைவர் கிளம்புறான், பம்பாய்க்கு போகிறான் போல. பெரிய ஓடப்பட்டி பிள்ளையார் கோயிலில் கும்பிட்டான். கொஞ்சம் தள்ளி போய் இந்த ஒரு கன்னி மரியாள் கோயிலில் உண்டியில் போட்டான். இன்னும் தள்ளி போனால் ஒரு பள்ளிவாசலையும் ரூபாய்ப்பட்டான். நான் உடனே காரை முன்னால் விட்டு மறிச்சவனை இறங்கி, என்ன தம்பி எல்லா கோயிலையும் உண்டியல் போட்டியேன்னு. ஐயா நான் மகாராஷ்டிராவுக்கு போகிறேன், பம்பாய்க்கு போகிறேன், அவ்வளோ தூரம் போகணும், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் இவங்க 3 பேரில் யார் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க நம்மளை காப்பாற்றட்டும்னு. இவ்வளோதான் என் வாழ்க்கை. மதங்கள்லாம் ஏறாது, மதம்லாம் சொல்லாது. அந்த மதத்திலேருந்து ஒரு பையன் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணா, நான் ஒன்று சொன்னேன், மதம் எதுவும் தடை பண்ணு நினச்சேன், ஆனால் பிள்ளை பத்துட்டாங்களே. மதம் இடைஞ்சலே இல்லையே. அல்லாவும் ஸ்டாப் பண்ணலை, இயேசு கிறிஸ்துவும் நம்ம சாமியும் விட்டு தொலைங்க. பெரிய அநியாயமாக இருக்குது. அது மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்ஃபோன், நான் சில கருத்து சொல்லிடணும் ஐயா முன்னால், பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் செல்ஃபோன் வாங்கி கொடுக்காது, பெரிய கேடு. நான் வர்ற வழியெல்லாம் பார்க்க 2 மரத்துக்கு மத்தியிலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது, அவள் அப்பாட்டே பேசும். வீட்டுக்குள்ளே குடும்பம்லாம் இருக்கும்போது பொம்பளை பிள்ளைக்கு ஃபோன் வந்தால் எந்திரிச்சு போச்சுன்னு இங்கே அடிங்க சவுட்டோட. அப்பா அம்மா முன்னால் பேச முடியாத பேச்சு, அது என்ன பேச்சு, தப்பு இல்லையா? சேலத்தில் கல்யாணம் பேசி முடித்த மாப்பிள்ளை ஒருத்தன் பொண்ணுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தான். அந்த பிள்ளை தினசரி பேசிட்டே இருந்திருக்கு. கடைசியில் பார்த்தா வேற ஒரு பையன் கூட போயிட்டு. என் வளர்ப்பு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தேன். நிச்சயத்தன்னைக்கு அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்தா, ஒரு செல்ஃபோன் ஏட்ட நிட்டான். எதுக்குன்னு கேட்டேன். என் பையன் கொடுத்தான், பொண்ணுகிட்ட கொடுக்கணும்னா 28ஆம் தேதி உன் பையன் தாலி கட்டினா தான் என் பொண்ணு உனக்கு மருமக, அவனுக்கு பொண்டாட்டி, இதெல்லாம் நீ வச்சுக்க, இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம்ட்டு. ஒரு நாடார் பொண்ணுங்க திருநெல்வேலி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கி, அவள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்காரு. அவர்கிட்ட எனக்கு 30,000 ஃபோன் வாங்கித்தான்னு சண்டை போட்டு. இந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டா தாய், என் பிள்ளை செத்து போயிருந்து இருக்கா, சாகிறேன்னு பிள்ளை சாகவே சாகாது, சாகணும்னு சொல்லுங்க சாகாது, சாகணும்னு நினைக்கிறவனா சொல்லவே மாட்டான், செத்துருவான். மிரட்டியிருக்கா, 30,000 கொடுத்துட்டாரு, கந்து வெட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அது செல்ஃபோனுக்கு மேலே தான் அப்பா கூட சொல்லியிருக்கு, இன்னொரு 10,000 ரூபா கொண்டா 40,000 ரூபாய்க்கு ஃபோன். இந்த ஃபோனில்
தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பணக்காரையா 50 நிறுவனம் இருக்க மாட்டேன், அவன் 2000 ஃபோன் தான் அந்த ஆள் வச்சிருக்கான். ஏன்னு கேட்டேன், பேசவும் கேட்கவும் தானே ஐயாங்க. இல்லை நம்ம ரொம்ப பிள்ளைகளை தப்பா வளர்க்கும். இந்த ஆம்பளை பையன் இப்போ நீங்களாம் படிச்சிங்களாமா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒப்பன்ட்டி ஆத்தாட்டியும் சண்டை போட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு மோட்டர் வாங்கி வேகமாக ஓட்டி பிறந்த நாள் அன்னைக்கே செத்து போயிட்டான் அந்த பையன். பெட்ரோல்கிட்ட சொல்லணும், பிள்ளைகள் வாழணுமா எல்லாம் வாங்கி கொடுக்காங்க. நாங்களாம் எங்கள் அப்பா முன்னால் உட்கார முடியாது இல்லையாத்தா, அந்த காலத்தில் முன்னால் போகவே மாட்டோம். தந்தைன்னா தாய்னா ஆசிரியரெல்லாம் தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே ஆசிரியர்கிட்ட இருந்தோம். எல்லாரும் நல்லா இருங்க, அடுத்தவனை பார்த்தா நல்லா இருன்னு சொல்லுங்க. கேட்டீங்களா? நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க. என்ன இருக்கோ அது கூட வாழ பாருங்க. அழவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழ போல வள்ளுவர் சொல்றாரு. 100 ரூபா வருமானம்னா 80 ரூபா செலவழிச்சா நிம்மதியா இருப்பாங்க. பெரிய டிவி எதுக்குமா? அது அன்னைக்கு போயிருந்தோமே எவ்வளோ சொன்னா 3.5 லட்ச ரூபான்னு ஒரு டிவி சொன்னால இல்லை சார் மாணிக்கம். நான் சொல்லிட்டேன் மருமனா நல்லா இருக்கேன்ட்டேன். 3.5 லட்சம் தானே டிவி. 3.5 லட்சத்தில் ஒரு ஏழை பிள்ளைகள் 50 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிடலாம், 100 பிள்ளைகள் பண்ணலாம். எல்லாருக்கும் உதவுங்க. இன்னொரு வேண்டுகோள் கடைசியா, யாராவது வசதி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, தினசரி ஒரு 100 திருக்குறள் வாங்கி ஆதவன் மாதிரி இங்கே வேலை பார்க்கவங்கிட்ட கொடுத்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட ஆளுக்கு ஒரு திருக்குறளை இலவசமாக கொடுக்க சொல்லுங்கய்யா. கடவுள் உங்க வீட்டில் வந்து குடியிருப்பாங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. புரியுதா? கண்ணதாசன்லாம் நிறைய கண்ணதாசன் பதிப்பமே வந்துருக்கலாம். ஆதவன் நான் பார்த்தேன், போய் வாங்குங்க அதெல்லாம். ஆதவன் எனக்கு ரொம்ப அருமையாக தமிழ் பேசுது இந்த பிள்ளை. 70 பிறந்தீங்க? 70 1900. என் மூத்த பையனுக்கும் உனக்கும் ஒரே வயசு. அவன் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டான். முயற்சி பண்ணும், நல்லா பேசுறீங்க. பட்டிமன்றம்லாம் போறீங்களா? நான் கூப்பிட்றேன், வா ஒரு தடவை கூட வா, பயப்படாமல் வரணும். நான் நடுவர்னா பல பேர் வரமாட்டான். ஐயா உங்கள்கிட்ட சொல்லுவேன், கேள்வியே கேட்டே கொண்டுருவான் சண்டாளன்னா. அவன் ஏமாத்துறான். என்ன சொன்னார் திருவள்ளுவர், எப்பொழுது சொன்னார் திருவள்ளுவர், ஏன் சொன்னாருங்க சொல்லவே மாட்டேங்கான். ஏன்டா இவ்வளவு அழுத்தி சொல்லி ஒரு திருக்குறள் சொன்னா, கம்பராமாயணத்தில் 10 பாட்டு வச்சுட்டு 20 வருஷமா பட்டி பண்ண போறானே. நம்ம என்ன சும்மா விட மாட்டேன். ஒரு பையன் என்ன பண்ணான், ஒரு பாட்டை சொல்லுன்னு, தங்களுக்கு தெரியாததா நடுவர் அவர்களேன்னா. அவன் சாமர்த்தியம், நான் எவ்வளவு சாமர்த்தியம் தெரியும், தெரியாது சொல்லு. இது நான் கூப்பிடுறேன், எனக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. என்னம்மா என்ன அழகா தமிழ் பேசுறான், பாராட்டணும் அவர் தான், நல்லா இருந்தான். அது மாதிரி இந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடந்து பார்த்தீங்களா? எனக்கு காமன்வெல்த்தில் உடன்பாடு கிடையாது. நான் அமைப்பே தப்பு. என்னத்தா, வெள்ளைக்காரன்ட்ட அடிமையாக இருந்தவன் பூரா ஒரு அமைப்பு, திரும்ப திரும்ப ராணி அதுக்கு வரா. ஆனாலும் கூட அதில் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த மல்யுத்தத்தில் பத்மகுமார்னு ஒரு பிள்ளை வந்தது, 16 வயசோ 17, ஒரு செகண்ட்ல எதிரியை தூக்கி போட்டு அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பூரா தமிழக முதல்வர் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? மனசு வேணும் அதுக்கெல்லாம். உடனே அனௌன்ஸ் பண்ணது இவங்க. அப்புறம் தான் ஹரியானாலேருந்து 1 கோடினும் அனுப்பிச்சாங்க. பார்த்தீங்களா? சில பேர் சொல்லுவான், கொடுக்கலாம் என்றுதான் கருதினேன், அரசாங்கத்தின் சூழலும் நீதி நிலைமையும் சரிவர ஒத்துழைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு சான்றிதழையே நான் வழங்குகிறேன். வழங்குனி அந்த அம்மா, இந்த அம்மா எம்ஜிஆரோட குணம். 50 லட்சம். அப்போ தானே அடுத்த பிள்ளைகள் விளையாடணும்னு நினைப்பான். இல்லை பூரா சோம்பி பிள்ளைகளையும் ஏமா அவங்கள்ட்ட சொல்லம்மா, பிள்ளைகளை படிப்படின்னு படுத்தாங்கம்மா. அப்போ அடுத்த ஜென்மத்தில் நீங்களாம் பேயாத்தான் பிறப்பீங்க, உங்களை மனுஷாவே நீங்கள் பறக்க மாட்டீங்க. படிக்கும் பிள்ளைகளுக்கு ஐயா வீட்லையும் சொன்னேன், அவர் படிப்பார், அவர் பெரிய ஆளாக வந்துடுவார், நீங்கள் அவர் ஒன்றும் சொல்லாதீங்க. அவர் இஷ்டத்துக்கு இந்த பிளே ஸ்கூல்னு ஒன்று வச்சுருக்காங்க, அவர் என்ன விரும்புகிறாரு அதை படிக்கலாம். ஸ்கூல் அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குல்ல ஐயா, அந்த குழந்தைகள் என்ன விரும்புதோ அதை படிக்கலாம். அது பாட்டு ஓடலாம், விளையாடலாம், சாடலாம். பாடா படுத்தி இந்த டீச்சர்கள் வேற பெரிய அநியாயம். டீச்சர்கள் எல்லாம் செக்கில் போட்டு தான் ஆட்டுவான் மேலே. செக்கில் டீச்சர்லாம் குழந்தைகிட்ட அன்பா இருக்கு. இந்த ஒரு செய்தி பாக்கியராஜ் ஒரு படத்தில் காட்டுவான் தெரியுமா? இந்த முந்தானை முடிச்சா ஒரு பையன் லேட்டாக வருவான், கையை நீட்டுவான், புண்ணா இருக்கும். பக்கத்தில் இருக்க பையன் சொல்லுவான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, வீட்டு வேலை செய்யலைன்னா சித்தி சூடு வைக்கும்னு. பாக்கியராஜ் என்ன காட்டுறான் தெரியுமா? ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது துன்பங்களில் வரலாம், வறுமையில் வரலாம், அதுக்கு தானே அந்த சீன் வச்சிருக்கா. இப்போ ஆசிரியர்கிட்ட பிள்ளைகிட்ட அன்பா பேசுங்க, பாடம் அப்படியே சொல்லி கொடுக்கணும். சில டீச்சர்லாம் உள்ள வந்தோடனே டியர் ஸ்டூடண்ட்ஸ் வாட் ஐ ஆம் டெல்லிங், அவன் நினைச்சிருவான் கொன்ற வேண்டியதான். என்னைக்கு வந்தாலும் வந்தவொடனே பாடம் எடுக்காளே, வந்தவொடனே பாடம் எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசி விளையாட்டு சாப்பிட்டியா வச்சா கேட்டு அப்புறம் பாடம் நடத்துங்க. அதவன் நீங்க ஆசிரியரா அப்படி நடத்தணும், கணித ஆசிரியரா அப்போ கொஞ்சம் தள்ளியேறும்.
நமக்கு அதில் பாஸ் பண்ணனால தான் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கே வருத்தம் வந்துட்டு. கணக்கில் சைவர் வாங்குவேன் நினச்சேன், 60 வாங்கிட்டேன்னா அருணாச்சல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. சொன்னல ஊரை பற்றிலாம் பேசல, மனோரா சினிமா பற்றியா பராசக்தி பற்றியெல்லாம் அது அப்படியே கேட்டே இருப்பார். கேட்டே இருந்து டக்குன்னு என்ன தெரியுமா, 2 கணக்கு போடுவோமா பாரு. அவர் என்ன எங்களுக்கு உணர்த்தினார்னா, நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லடா, உங்களுக்கு நண்பன் நான் சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் கேட்கணும்லான்னு கேட்டோம். மற்ற வாத்தியான்லாம் உள்ளே வரும்போதே பெரம்போட ஸ்டாண்ட் ஒரு பேரை பழியின்னு அடிப்பார். அது நம்மளை பயங்காட்டு தரான். அப்போயும் நாங்கள் நினைச்சிரும், இவன் ஏதோ அரக்கனுக்கு பிறந்தவன் ஆசிரியராக வந்துட்டானே. இந்த நாயை என்ன பண்ணுறதுன்னா, நாங்கள் பெஞ்சி கீழே சரவடியை கட்டி விட்டுருவோம். எங்களால் முடிஞ்ச அவ்வளோதான். நீங்கள் தமிழ் வாத்தியார் தமிழே சொல்லி தெரியல எனக்கு. கற்க கசடர கற்றவை கற்றவை நிற்காதற்கத்தக கற்க கற்க கசடர கசடர அர்த்தம் அவள் சொல்லுதா. நிற்க நிற்க அதற்கு அதற்கு தகம்பார். உடனே நாங்களாம் பண்ணுவோம், தக 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 தக. நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா ஐயா? எப்போது அப்படி இருங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நாமமே சூழ்க மையகமும் துயர்த்தீர்கள். அன்பிற்குரியவர்களே, உடனடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிற நிகழ்வு நடக்கிறது. முதலாக இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று சிறப்பித்த அன்பிற்குரிய நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நெல்லை கண்ணன் அவர்கள் இப்போது நினைவு பரிசு வழங்கி அவரை கௌரவிக்கிறார். தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கின்ற அன்பிற்குரிய திரு உதயகுமார் அவர்களுக்கும் நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினர் நெல்லைக்கண்ணன் அவர்களை வழங்குகிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் தமிழ்கடல் திரு நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கின்ற அன்பிற்குரிய திரு உதயகுமார் அவர்கள் அன்போடு வழங்குகிறார்கள். தொடர்ந்து இன்றைய நிகழ்விலே வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் அருள்சன் டேனியல் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கின்ற அன்பிற்குரிய உதயகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து இன்றைய நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கிய அன்பிற்குரிய SS ஷாஜகான் அவர்களுக்கு நினைவு பரிசினை நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அல்போன்சா பள்ளியினுடைய ஆலோசகர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் ஜஸ்டின் அவர்களுக்கு நினைவு பரிசினை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். நினைவு பரிசு வழங்குகிற நிகழ்வு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நன்றி சொல்வதற்காக வருகை தருகிறார்கள் அன்பிற்குரிய அருமையான